ஒருத்தருடைய திறமை சார்ந்த கேள்விகளையோ, ஸ்டேட்மெண்ட்டையோ சொல்ல நீங்க கேன யூஸ் பண்ணுவீங்க. கேன நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஆல்டர்னேட்டா இங்க இருக்கிற 4 வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்போக்கன் ரொம்ப ப்ளசன்ட்டாவே இருக்கும். தட் இஸ் எபிலிட்டி, பொசஸஸ், ப்ரொஃபிஷியன்ட் அண்ட் கேப்பபிள். எபிலிட்டி அப்படின்னா திறன் அப்படின்ற மீனிங். பொசஸஸ்னா உடையது, அவர்கள் உடைமை, அவர்கள் வைத்திருக்கிறார்கள், அவர்களுடையது அந்த மாதிரி மீனிங். ப்ரொஃபிஷியன்ட்னா திறமையான, கேப்பபிள்னா திறன் கொண்டவர். ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஷீ ஸ்பீக்ஸ் ஃப்ரெஞ்ச். சிம்பிள் ஒரு சென்டென்ஸ், அவங்க ஃப்ரெஞ்ச் பேசுவாங்க, அவங்களுடைய எபிலிட்டி. ஓகே, இதை நம்ம கேன் யூஸ் பண்ணாமையே அதை எப்படி வெளிப்படுத்துறது? ஷீ ஹேஸ் த எபிலிட்டி டு ஸ்பீக் ஃப்ரெஞ்ச். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக அவங்களுடைய எபிலிட்டியை சொல்லிட்டோம். தென் ஷீ பொசஸஸ் ஃப்ளூயன்சி இன் ஃப்ரெஞ்ச். பொசஸஸ்னால் என்ன? உடையன்னு சொன்னோம். ஸோ ஃப்ளூயண்ட்டாக ஃப்ரெஞ்ச் பேசுகிற திறமை உடையவர் அப்படின்னு சொல்கிறோம். ஷீ இஸ் ப்ரொஃபிஷியன்ட் இன் ஃப்ரெஞ்ச். ப்ரொஃபிஷியன்ட்னா திறமையான, அவர் ஃப்ரெஞ்சில் ரொம்ப திறமையானவர் அப்படின்னு சொல்கிறோம். கேன் யூஸ் பண்ணவே இல்லை. ஷீ இஸ் கேப்பபிள் ஆஃப் ஸ்பீக்கிங் ஃப்ரெஞ்ச். கேப்பபிள்னால் திறன் கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க ஸ்பீக்கிங் ஃப்ரெஞ்ச் பேசுகிறதுல ரொம்ப கேப்பபிள். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஒரு ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கேனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த 4 வார்த்தையை போட்டு எபிலிட்டியை சொல்ல ஆரம்பிங்க. உங்கள் ஸ்போக்கன் ரொம்ப என்ஹான்சிங்காக இருக்கும். தேங்க்யூ.